வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக எச்சரிக்கை செய்த எஸ்பி வேலுமணி அவர்கள் தற்பொழுது 6 சட்டமன்ற அதிமுகவின் உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் மீண்டும் எண்ணிக்கை அதிகரிக்குமா, எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவில்தான் இருக்கிறது என்பதை எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியை எச்சரிக்கை விடும் அளவிற்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை மீறி எஸ்பி வேலுமணியும் 22 எம்எல்ஏக்களும் விஜய் அவர்கள் முதல்வராக தொடர வேண்டும் என்று வாக்குகளை செலுத்தியதன் காரணமாக அவர்களது பதவிகளும் மாவட்ட செயலாளர்கள் பதவியதும் நீக்கப்பட்டது. புதிதாக மாவட்ட செயலாளர்களையும் எடப்பாடி அறிவித்தார். அதற்கு பிறகு நாங்கள் செய்தது தவறுதான் என்று கூறி எஸ்பி வேலுமணியும் அவரது ஆதரவாளர்களும் சி.வி. சண்முகத்தை தவிர மற்ற அனைவரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடியிடம் சமரசம் செய்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணிக்கோ அல்லது அவரது ஆதரவாளர்களுக்கோ பழைய பதவியே கொடுக்கவில்லை, மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்கவில்லை. மாறாக அதிமுகவின் முக்கியமான தலைமை பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத பதவி. இதனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிர்ச்சியடைந்து என்னிடம் முன்பு இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு மீண்டும் வழங்க வேண்டும், அதுபோல முன்னாள் அமைச்சர்களில் பலரிடம் இருந்து பறிக்கப்பட்ட பழைய பதவிகளையும் மீண்டும் வழங்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில்தான் அதிமுக மீண்டும் போராடி மீள முடியும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பதவியில் இருப்பார், தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமியிடமே நேரடியாக எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறியுள்ளதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எச்சரிக்கை செய்கிறாரா எஸ்பி வேலுமணி என்று பார்க்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் மிக முக்கியமானது. தொங்கு சட்டசபை நடக்கின்ற காரணத்தினால் தமிழகம் இந்தியாவிற்கே ஒரு அரசியல் முன்மாதிரியாக கடந்த 50 ஆண்டுகளில் தமிழக அரசியல் இருந்தது. தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கப்பட்டு ஒரே மாதத்திற்குள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் அது அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வருகிறது. ஒரு கட்சி தேய்கிறது, ஒரு கட்சி வளர்கிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஈகோவை விட்டுவிட்டு எஸ்பி வேலுமணிக்கு பதவியை மீண்டும் கொடுக்கவில்லை என்றால் அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கும். எடப்பாடியின் பதவி அவரிடமே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் தாவேகாவின் பக்கம் சென்று